பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் உடையது. இந்த 4 பாதங்களும் மேசராசியிலேயே சேரும். அப்போது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் இவங்களுக்கு முதல் திசாநாதனாக வருவார். அப்போது இந்த சுக்கிர பகவானுடைய திசா கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 வருடம். 20 வருடமும் இவங்களுக்கு முழுமையாகவே இளமையில் கிடைச்சிருமானா அப்படி கிடைக்காது. இவங்க பிறந்த பாதத்தை பொறுத்து அந்த கால அளவு வித்தியாசப்படும். ஜனனகால திசை அப்படிங்கிறது. பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஏறக்குறைய 15 to 16 வருஷங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும் சுக்கிர மகா திசை. இதே 4ஆம் பாதமாக இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 வருடங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக இவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுவது சுக்கிர மகா திசையில். இவங்களுடைய பிறந்த நாள் முதல் இவங்க அடுத்தடுத்து என்னென்ன திசைகளை சந்திக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணக்கூடியது சுக்கிரன் மகா திசையே. ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கக்கூடிய திசையாக சுக்கிரன் வராங்க. இது எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறதே சுக்கிரன் மகா திசையில் பிறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் சொல்லி சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அதனால் இந்த குழந்தை பாருங்க, இவங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய வறுமையை தீர்க்க பிறந்த குழந்தை. ப்ளஸ் அதே மாதிரி இந்த சுக்கிரனுடைய திசையில் இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும்.